இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லியும் ஒரு தேங்காய் சட்னி தாங்க. இதுக்கு மாவு பார்த்திங்கன்னா நான் அரிசியும் உளுந்தும் ஒன்றா தான் போட்டு ஆட்டியிருக்கேன். நல்லா புசு புசுன்னு இருக்கும். 4 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி, அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஜவ்வரிசி, உளுந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்பு அளவுக்கு எடுத்துருக்காங்க. இது கருப்பு உளுந்துனா ஃபுல்லாக தலையை தட்டி எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன். இது பார்த்துருக்கீங்கன்னா நான் எடுத்த அளவு ஒரே அளவு அந்த கிளாஸ் அளவுலே தான் நான் எல்லாமே எடுத்துருக்கேன். அதை மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டு இதை நல்லா 2 முட்டாயை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் வெளியில் வச்சு ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மாவு சூடு ஏறாது, நல்லா பொங்கி வரும். நம்ம அரைக்கும்போது நான் எப்பயுமே அதிலே உப்பு சேர்த்து அரைச்சிருவோம், ஒத்தரணையாக நல்லா அரைப்பட்டு வந்துடும்னு. இதை நல்லா கரைச்சி விட்டு ஓவர் நைட்டு ஃபுல்லாக வச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், மாவு நல்லா பஃப்னு இருக்கா. இதுக்கு தண்ணி கலந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மாவு ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் இட்லி கல் மாதிரி இருக்கும். இன்னும் இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து தான் நான் ஊற்றுவேன். நல்லா கலக்கி விட்டு இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நம்ம மொண்டு ஊற்றும்போது இட்லி ஊற்றும்போது எப்பயுமே இட்லி பானை தண்ணி சூடு ஏறி வைங்க, அதுதான் நல்லாயிருக்கும் இட்லிக்கும். இதுக்கு சட்னி மிளகா பொட்டுக்கடலை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்னுட்டு 2 காஷ்மீர் மிளகாவும் சேர்த்துட்டேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஓட்டி எடுத்துருவேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் 3 சின்ன வெங்காயம் உப்பு சேர்த்து போட்டு நல்லா ரொம்ப நைஸாக இல்லாத ரொம்ப குறப்பு இல்லாத மீடியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் இட்லி பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்துட்டா. அந்த பக்கமும் தேங்காய் சட்னிக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகாய். இதுக்கு மெயினாக நான் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு தாங்க வைக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த சட்னி. கொஞ்சம் பெருங்காயத்தூள். இந்த பக்கம் சட்னி ரெடி ஆகிட்டு அந்த பக்கமும் இட்லியும் ரெடி ஆகிட்டு. நீங்கன்னா இந்த சட்னியும் அந்த மாதிரி நான் சொன்ன அளவோட இட்லியும் செஞ்சு பாருங்கள். அப்போ கொஞ்சமாக அரைக்கிறவங்க இதை மாதிரி செஞ்சுக்கலாம், நிறையா அரைக்கும்போது தனித்தனியாக செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சமாக அரைச்சா இப்படி தாங்க ஒன்றா சேர்த்து அரைச்சிருவேன். நான் ஈஸியாகவும் போயிடும் நமக்கு. இட்லியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி பாருங்கள், அப்படியே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது பாருங்களாம். இது மாதிரி நீ செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். போடும்போதே அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி நல்லா இருக்கும். சில பேர் இது மாதிரி செஞ்சால் கல்லாட்டம் இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம எடுக்கிற அளவை பொறுத்து தாங்க இருக்குது. அது மாதிரி செஞ்சு நீங்களும் அசத்தி பாருங்கள். தோசையும் நல்லா மொறுன்னு வரும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளை சந்திப்போம்.